ஓம் அவையிலே அமைந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சுவாமி ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துக்கு எழுந்தருளி இந்த புஸ்தகத்தை பிரகாசனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீ சாந்திகுமார சுவாமியினுடைய திருப்பாதங்களை பிரார்த்தனை பண்ணிண்டு, இங்க இருக்கக்கூடிய எல்லா மகான்கள் ஒரு பெரிய சித்த புருஷருடைய அதிஷ்டானத்துல நம்ம இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துல நம்ம சித்த நேரம் இருக்கிறதுக்கே நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு தான் சொல்லணும். மகான்களை ஒரு 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 க்ஷணம் பார்த்துட்டா போருமா. மகான்களை எதுவுமே நம்ம பேசணும் ஒண்ணுமே அவசியமே கிடையாது. தர்ஷனாதேவ சாதவகாங்கிறது பாகவதம். பார்த்துட்டா போரும். சாதுக்கள் பாவனமாக்கிடுவா. அப்பேற்பட்ட ஒரு பெரும் அனுகிரகம் பொருந்திய ஸ்ரீ ஆறுமுக சுவாமியோடைய திவ்யமான சந்நிதியில, ஆறுமுக சுவாமியோட சந்நிதியில ஆறுமுக சுவாமியோட ஒரு திருஷத்தைய நம்ம அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த ஆறு அப்படிங்கிறதே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு அனுபவிக்கிறார் இல்லையா சுவாமிகள். அப்பேற்பட்ட ஆறு முகங்கள். ரொம்ப ஆச்சரியமா இவ்வளவு நேரம் ஸ்ரீ தத்தாத்ரேயன் சுவாமி அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொன்னார். இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் வர்றதுக்கு காரணமே ஸ்ரீ ஐயப்பன் ஐயா தான். ரொம்ப 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 பெரும் முயற்சி பண்ணியிருக்கார். ரொம்ப பெரும் முயற்சி. முதல்ல இந்த புஸ்தகம் எப்படி வந்ததுங்கிறத ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். அடியன் நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு குழு. எவ்வளோ பேர், அதாவது பகவானோட சிந்தனை எப்படி இருக்கும்னு சொல்லும் போது மகான்கள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றா. தைல தார மாதிரி இருக்கணுமா பகவத் சிந்தனை. ஒரு சிவாலயங்கள்ல ஜலதார வச்சிருப்பான் சுவாமியோட தலைக்கு மேல. அதுல ஜலம் சொட்டின்ண்டே இருக்கும். அதுல ஒரு ஜலம் சொட்டினதுக்கு அப்புறம் அடுத்த சொட்டு ஜலம் விழும். அது ஜலதாரை. ஆனா தைலதாரை எப்படி இருக்குமா, ஒரு பானையில முழுக்க தைலம் எண்ணெயை வச்சுட்டு அடியில ஒரு ஓட்ட போட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டா விழுந்துட்டே இருக்கும். அகண்டமா இருக்கும். அது நடுவுல ஒரு கேப்பே வராது. அப்படி இருக்கும். அப்படி ஒரு தெய்வ சிந்தனையில காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரையும் தைலதார மாதிரி பகவத் சிந்தனை பண்ண வைக்கிறது நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி. எத்தனையோ ஆகங்கள்ல எத்தனையோ இல்லங்கள்ல தைலதார மாதிரி பகவத் சிந்தனை. அடியனுடைய அம்மா நெல்லை சஹஸ்ரநாம மண்டலியில படிச்சுட்டு இருந்தா. அப்போ அடியன் ஸ்ரீ தனுஷ்கோட்டி சாரை கான்டாக்ட் பண்ணி அடியனுக்கும் 2-3 கிளாஸஸ் எடுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்ன உடனே சார் உடனடியா வர சொல்லி முதல்ல ஆரம்பிச்சதே தேவி மகாத்மியத்துல வாராகியோட ஸ்தோத்திரங்கள் 2 எடுத்தோம். அதுக்கப்புறம் தேவி மகாத்மியம். இப்படி ஒரு 4-5 கிளாஸ் முடிஞ்சு அப்படி இருக்கும்போது வேல்மாறல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு வேல்மாறல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி அனுப்புறோம். சேரவே முடியல. எல்லாரும் அந்த லிங்க் இதாயிடுறது. அப்போ எல்லாரும் சார்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொன்னா அதை ஓப்பன் கிளாஸா வச்சுடலாம், மண்டலியில இருக்கிற யார் வேணாலும் படிக்கிற மாதிரி வச்சுடலாம்னு சொல்லிட்டு ராத்திரி ஒரு 3 நாட்கள்ல 3-4 நாள்ல வேல்மாறல் நடத்திட்டு, அந்த வேல்மாறல் நடத்தி முடிச்ச உடனே சிதம்பரம் ஐயா அடியனுக்கு போன் பண்ணி சொன்னார், நீங்க வைஷ்ணவத்துல இருக்கிறது மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன், இங்க முருகர் பத்தியும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாளே முருகர் வந்துட்டார். இந்த வேல்மாறல் கிளாஸ் முடிஞ்சு 2வது நாள் ஐயா அடியனுக்கு போன் பண்ணார். அன்னைக்கு அடியன் ராமகிருஷ்ண மடத்துல இருக்கேன். இப்ப ராமகிருஷ்ணர் சொன்ன உடனே அடியனுக்கு அந்த ஞாபகம் வந்துடுத்து. ராமகிருஷ்ண மடத்துல இருக்கேன். அப்போ ஐயா போன் பண்ணி இதை கொடுக்குறார். இது நம்மளால பண்ண முடியுமா, நமக்கு அவ்வளோ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு, என்னால இது முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா இதை கொடுத்து பண்ணுங்கிறாரே. அப்ப அடியன் பாக்குறேன்னு தான் சொன்னேன். எப்படியோ முருகர் தான் நடத்துறாரு, எதுவுமே நம்ம நடத்தல. நம்ம நினைக்கிறோம் நம்ம நடத்துறோம், நம்ம வரோம், இப்ப பயணப்பட்டு வந்திருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருப்பேன். நம்மளை இங்க அழைச்சுன்னு வந்தது யாருன்னா அவன் தான்.
அவன் தான் அங்கே இருந்து அழைச்சின்னு வந்திருக்கான். அப்போ அவரே நடத்தட்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமகிருஷ்ண மடத்துல அப்பவே 2-3 நாமங்களுக்கு எழுத ஆரம்பிச்சுட்டு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எழுதிட்டு பார்த்தா முழுக்க கம்ப்ளீட் ஆயிடுத்து. எப்படி ஆச்சுன்னே தெரியல, அவர் தான் எல்லாமே பண்ணின, பகவானோட கிருபை தான். அதே மாதிரி அதை எழுதியாச்சு. எழுதிட்டு ஐயாட்ட அனுப்பிச்சு கொடுக்குறேன். ஐயா படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது நம்ம புக்கா போடணும் அப்படின்னு. அது இன்னும் ஆச்சரியம், இது என்னது இது, இப்படி முருகன் திருவிளையாடல் ரொம்ப பண்றாரே அப்படின்னு. எல்லாமே இந்த க்ஷணம் வரைக்கும் நடத்துறது முருகப்பெருமான் தான். நம்மெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி. இந்த பொம்மையை ஆட்டி வைக்கிறதும் சொல்லுவார் இல்லையா, கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் எல்லாம் கண்ணுதலாம் முன்னமைத்த ஏட்டின் படி என்றிரு அப்படின்னு சுவாமி அமைச்சது அத்தனையும். அது மாதிரி ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த புஸ்தகம் நம்மளோட எல்லாருடைய கரங்கள்லையும் தவழறது. அதுக்கு காரணம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சம்சயமும் கிடையாது. இந்த ஸ்தலத்துல அதுவும் இதை வச்சு வெளியிடுறது. ஐயாவுக்கு இந்த புஸ்தகம் இந்த சுப்பிரமணிய திருஷதியை பத்தி தெரிஞ்சுட்ட உடனேயே இதை பாராயணம் பண்ணணும்னு ஐயாவுக்கு வந்த எண்ணம் இந்த இடத்துல தானே வந்தது. இந்த சன்னதியில வச்சு மேல மூலஸ்தானத்துல வச்சுதான் இந்த திருஷதிய நம்மளும் பாராயணம் பண்ணணும்னு வந்ததோட இல்லாம யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு நம்ம எல்லாரும் இந்த திருஷதிய உணரணும் அப்படிங்கிற பொருள் உணரணும் அப்படின்னு ஒரு பெரிய எண்ணத்தோட. அதுக்கப்புறம் சிதம்பரம் சார் ரொம்ப அழகா அடியனுக்கு இந்த ஒரு டாஸ்கை கொடுத்து நல்லபடியா அத முருகப்பெருமான் வாங்கிண்டு சுவாமிகளோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு இது வெளியாகிறதுங்கிறது பெருமானுடைய திருப்பாதங்கள்ல இதை சமர்ப்பணம் பண்றோம். இந்த கிரந்தம் ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். இது வாங்கி பார்த்த உடனே அடியனுக்கு ஆச்சரியமா இருந்தது. அடியனுக்கு வேற மந்திர தீட்சைகள்லாம் எதுவும் அவ்வளவா கிடையாது, ஒரு 2-3 தீட்சைகளோட அவ்வளவுதான். எனக்கு என்ன அப்படின்னா இந்த கிரந்தத்தை ஒரு சம்ஸ்கிருத பார்வையில தான் பார்த்திருக்கேன் அடியன். இதுல நிறைய பக்தி விஷயங்கள் இருக்கு, தந்திர விஷயங்கள் நிறைய இருக்கு, மந்திர விஷயங்கள் நிறைய இருக்கு, யோக விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்படி பல பரிணாமங்கள்ல இந்த கிரந்தத்தை பார்க்கலாம். என்னமோ ஒரு சின்ன புஸ்தகம் மாதிரி இருக்கே தவிர்த்து இது அலாதியான ஒரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிரந்தம். இதோடைய ரொம்ப 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 ஒரு சுருக்கமான ஒரு 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 வேர்டு தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் எழுதியிருக்கே தவிர்த்து இது ஒரு ஆரம்பம் தான். இந்த புஸ்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கைடா வேணா இது இருக்குமே தவிர்த்து இதை மேல 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 நீங்க பாராயணம் பண்ண 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 இதோட அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு துவனிக்கும், உங்களுக்கு அப்படியே வெளிப்படும், ஸ்புரிக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களும். அது மாதிரி ஒரு கிரந்தம் இது, ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். இப்போ ஐயா சொன்னது மாதிரி 300 நாமங்கள் 301 நாமங்கள் சரியா சொன்னோம் அப்படின்னா அது நகார நாமங்கள், நாங்கிற எழுத்து. ஆச்சாரியாள் ஆதிசங்கர பகவத் பாதாள் பஞ்சாட்சரத்தை 5 ஸ்லோகங்களா பண்ணினா. நாகேந்திர ஹாராய திரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய. அப்படி ஆரம்பிச்சு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஸ்லோகம் பண்ணினா. இது சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து நகாரம் மகாரம் ஷிகாரம் வகாரம் யகாரம் இந்த எழுத்துக்களை வச்சுண்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் இப்ப நேல மட்டும் இருக்காது, வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் வச்சுண்டு 50 நாமங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி மகாரத்தை வச்சுண்டு ஷிகாரம், அது ஷால இருக்கிற எல்லா வர்க்கத்தில் இருக்கிற எழுத்துக்களும் வரும். அப்படி இருக்கக்கூடிய நாமங்கள் வகாரம் யகாரம்னு இப்படி 5. அதுக்கப்புறமா இந்த மாத்ருகா அக்ஷரம். மாத்ருகா அக்ஷரம்ங்கிறது ரொம்ப விசேஷம். நமந்திரம் அக்ஷரம் நாஸ்தின்னு சொல்லுவா. நம்ம பேசுற வாயில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம் தான். மொழி அப்பேற்பட்ட மொழி, தமிழா இருக்கட்டும் சம்ஸ்கிருதமா இருக்கட்டும், ஒரு எழுத்தும் பகவான் தான். அதுல 51 அக்ஷரங்கள் வடிவமா அம்பாள் இருக்கா, 51 ரூபங்கள் இருக்கு அம்பாளுக்கு.
அமிர்தா, அமிர்தாதி மகாசக்தி சமிருதா டாகினீஸ்வரி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்திருப்பேன். இதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே வருது. சிருஷ்டி கர்த்ரி பிரம்ம ரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா. அந்த சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மா, அப்புறம் ஸ்திதி கர்த்தாவா இருக்கிற விஷ்ணு மகாவிஷ்ணு, சம்ஹார காரணனா இருக்கக்கூடிய ருத்ர பகவான், திரோதானம்ங்கிற மறைத்தல்ங்கிற தொழிலை பார்க்கக்கூடிய ஈஸ்வரர், அதுக்கப்புறம் அனுகிரக காரணத்தை பண்ணக்கூடிய சதாசிவமூர்த்தி. இப்படி 5 மூர்த்தியாகவும் அம்பாள் இருக்கா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. இந்த பரபிரம்மங்கிறது ஒண்ணுதான், அது பல்வேறு விதங்கள்ல நமக்கு நம்ம அனுபவிக்கிற மாதிரி. ஒருத்தருக்கு மைசூர் பாக் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரசகுல்லா பிடிக்கும், இப்படி ஒருத்தருக்கு ஜிலேபி பிடிக்கும். அது மாதிரி ஒருத்தருக்கு முருகரை பிடிக்கும், ஒருத்தருக்கு அம்பாளை பிடிக்கும், ஒருத்தருக்கு விஷ்ணுவை பிடிக்கும். இப்படி எல்லாருக்கும் ஆனா என்னன்னா எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய இனிப்பாக பகவான் இருக்கா. எல்லாம் ஒண்ணுதான், பரபிரம்மம் தான். அதுவே இத்தனை ரூபங்களையும் எடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்க அந்த 51 அக்ஷரங்களுக்கு ஒவ்வொரு அம்பாள் இருக்கா. அந்த அம்பாளுடைய நாமம் அந்த அக்ஷரத்தோட வச்சுட்டே ஆரம்பிக்கும். அதுல முதல் அம்பாளுக்கு பேரு அமிர்தான்னு பேரு. அந்த அமிர்தா தேவி இருக்கிற இடம் எதுன்னா அசாம் கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய காமாக்யா அப்படிங்கிற சக்தி பீடம். இப்படி அந்த 51 மந்திரங்களுக்கும் 51 கோவில்கள் இருக்கு. நம்ம பாரத தேசத்திலையும் ஸ்ரீலங்காலையுமாக இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள்லையும் மொத்தமாக 51 சக்தி பீட்டங்களா அது இருக்கு. அந்த அக்ஷர பீட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல அந்த அம்பாள் இருக்கா. அமிர்தா, ஆனந்தி, அப்புறம் இந்திரா, இப்படி ஒவ்வொரு அம்பாள் இருப்பா. ஊர்துவகேஷி, உமா, இப்படி அந்த அம்பாளுக்கு ஒவ்வொரு நாமம் இருக்கு, ரூபம் இருக்கு. இப்போ சுவாமி சொன்னார் இல்லையா, ஒரு சுவாமிக்கு ஒரு நாமம், ஒரு ரூபம். அப்படியெல்லாம் பெரிய சாஸ்திரம் இது. இது கடல் மாதிரி இருக்கு மந்திர சாஸ்திரம்ங்கிறது. மந்திர மகோததி முதலான புஸ்தகங்கள்லாம் பல புஸ்தகங்கள் இருக்கு. அதுல இது மந்திர சாஸ்திர ரீதியா பார்த்தாலும் இது ஒரு பொக்கிஷம். மந்திர சாஸ்திர விஷயங்கள் ஏராளமா கொட்டி கிடக்கிற ஒரு சுரங்கமா இந்த ஒரு புஸ்தகம் இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு மந்திரங்களும், அதனாலதான் பீஜம்னு பேரு. பீஜம்னா விதை. ஒரே ஒரு விதைய மண்ணுல போட்டு வச்சோம்னா எவ்வளவு பெரிய விருட்சமாக முளைக்கிறது அது. அது மாதிரி இதுல எத்தனையோ பீஜ மந்திரங்கள் இருக்கு. அதனால அடியேனும் இதை ஒரு குறிப்பாக எழுதியிருக்கேன். இத குரு உபதேசத்தோட பண்றதுதான் முறையானது. பாராயணமா பண்ணும்போது குரு உபதேசத்தோட பண்றதுங்கிறது உச்சிதமானது. அதுதான் நமக்கு பூர்ணமான பலனை கொடுக்கும். அப்படி இல்லாம நம்ம பண்றோம் அப்படின்னா, இப்ப இங்க ஐயா சொன்னா இந்த நாமங்களை மட்டும் இங்க நம்ம அர்ச்சனையா பண்ணுவோம், அது மாதிரி பண்ணலாம் தாராளமா. நாமங்களை மட்டும், அந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம முழுக்க சொல்லாம அந்த நாமங்களை மட்டும் சொல்லி பண்றதுங்கிறது அது மாதிரி இருக்கு. இந்த கிரந்தம் ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். இதுல அடியேன் ஒண்ணுமே கிடையாது, ஒரு துரும்பு கூட கிடையாது. எல்லாமே முருகர் 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 தான். அவரோட திருப்பாதங்கள்லயே இதை சமர்ப்பணம் பண்றோம். இதுல ஒவ்வொரு நாமமும் ஆச்சரியமான நாமங்கள். இந்த நாம அமிர்தத்துல நீங்கள் எல்லாரும் திளைக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை நிறைய 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 வாசிச்சு இந்த திரும்ப திரும்ப இந்த நாமங்களை படிச்சு படிச்சு, இப்ப ஐயா சொன்ன மாதிரி அதை சிந்தனை பண்ணணும். ஒரு யானையை பார்த்தா அந்த கஜாரூடரா முருகப்பெருமான் இருக்கிற அந்த ஒரு காட்சி நமக்கு ஞாபகம் வரணும். அது மாதிரி இந்த இடத்துல திருக்குளம் இருக்கே, அதுக்கே சரவண பொய்கை அப்படின்னு பேரு. அதுவும் சரவணோத்பூதாய நமஹா, சரவணத்துல சுவாமி பிறந்தார். அதனால சரவணோத்பூத. இப்படி ஒவ்வொரு நாமமும் ரொம்ப அழகான நாமம். அப்பேற்பட்ட இந்த நாம கடல்ல முருகனுடைய நாமங்களை சொல்லி சொல்லி நம்ம கொண்டாட வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மேல 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 இந்த பாராயணம் நம்ம பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தால் ஐயா சொன்ன மாதிரி அன்பும் அவிரோதமும் வளர வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமானோட திருப்பாதங்கள்ல சமர்ப்பணம் பண்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞான பண்டித சுவாமிக்கு.